அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய வீத லீடர்ஸ்னுடைய வாலண்டியர்ஸ், நம்ம சிவிக் ஆக்ஷன் லீடர்ஸ், தமிழகத்தினுடைய பொதுமக்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா போன மாசம் முழுவதுமே நம்ம போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து நாம் எல்லாம் களத்தில் போராடி இருக்கின்றோம். ஒரு மாதம் முழுவதும் இந்த நிகழ்வு நாம் செய்திருந்தாலும் கூட இதை தொடர்ந்து நாம செய்யணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஜூலை மாசத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜூலை மாசத்துல நீங்க எல்லோருமே பெரும் அளவில் பங்கேற்று சைக்கிளிங், வாக்கிங், ஸ்கேட்டிங்ல இருந்து மக்கள் அவேர்னஸ் வீடு வீடா போய் போஸ்டர் கொடுக்கறதுல இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சிருக்கிறீங்க. பொள்ளாச்சியில ஒரு பெரிய மக்கள் சந்திப்பு கூட பொள்ளாச்சியில் நடந்தது. தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய வாலண்டியர்ஸ் எல்லோரும் பங்கேற்று ஏதோ ஒரு நிகழ்வு, மரம் கொடுக்கக்கூடிய நிகழ்விலிருந்து ஏதோ ஒரு நிகழ்வு போதைப் பொருளுக்கு எதிராக பண்ணியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் டாஸ்மார்க் 500 மீட்டருக்குள்ள ஏதாச்சும் ஒரு டாஸ்மார்க் இருக்கா அப்படிங்கிறதையும் பெட்டிஷனா பார்த்து அரசுகிட்ட கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றிகள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோள்ல இந்த பணியை நம்முடைய வீத லீடர்ஸ்னுடைய வாலண்டியர், சிவிக் ஆக்ஷன் லீடர்ஸ் எல்லோரும் இறங்கி செஞ்சிருக்கிறீங்க. உங்க நேரத்தை கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க. இதை பார்த்து பெருமை மட்டும்தான் பட முடியும். காரணம், இப்படியும் மக்கள் இருக்கின்றார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவங்களுக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னு. இந்த மாதம், அதாவது நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம். எப்படி ஜூலை மாதம் முழுவதுமே போதைப் பொருளுக்கு எதிராக நாம கையில விஷயத்தை எடுத்தோமோ, ஆகஸ்ட் 1 முழுவதுமே, ஆகஸ்ட் 1லிருந்து 31 முழுவதுமே, ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நாம சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இந்த மாதத்தை நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பாக இந்த மாதத்தை முழுமையாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இருக்கின்றோம். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்து தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை 5 நிலப்பரப்புகளை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நாம் வாழ்கின்ற இடமா இருக்கலாம், வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கலாம். இந்த 5 நிலப்பரப்பை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையே இருந்துச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தது, வாழ்வியல் முறைகள் இருந்துச்சு, நம்மை மகிழ்விக்கக்கூடிய இசையா இருக்கட்டும், அதுவும் இந்த நிலப்பரப்பை சார்ந்துதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலை மாற்றம், எல்லா நிலப்பரப்புமே மாறி இருக்கு. ரேபிட் அர்பனைசேஷன் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் அதிகப்படியாக மக்கள் அர்பன் ஏரியால, நகர்ப்புற பகுதியில் வாழக்கூடிய ஒரு பகுதியாக கூட நாம் இருக்கிறோம். அன்பு சொந்தங்களை, உதாரணத்துக்கு நாம் இன்னைக்கு சென்னையில் இருக்கோம், சென்னை பீச் பக்கத்தில் இருக்கோம். அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 1970 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாருங்க, 45 ஆண்டுகள் மொத்தமா பூமியினுடைய வெப்பம் உயர்ந்தது 0.2 டிகிரி, 0.2 டிகிரி தான். கிட்டத்தட்ட இந்த 45 இயர்ஸ்ல குளோபல் வார்மிங்ல 45 இயர்ஸ்ல உயர்ந்தது. ஆனா 2015 2025 அடுத்து வந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமியினுடைய வெப்பம் 0.35 டிகிரி செல்சியஸ். 45 ஆண்டுகள்ல 0.2 ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கம்பேர் பண்ணும் பொழுது, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும் பொழுது கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 0.35 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய பூமி வெப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. பல காரணம் இருக்கு. ஒன்று நாகரீகம், கால சுழற்சி, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், ஃபாசில் ஃபியூயல்ஸ் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறோம். குளோபல் வார்மிங்க்கு மிக முக்கியமான காரணம் கூட எமிஷனை கண்ட்ரோல் பண்றதற்கான எந்த முயற்சியுமே நம்ம எடுக்கல, மிட்டிகேஷன் எஃபெக்ட் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு நாம உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அர்பன் சிங்கா அது மாறி இருக்குன்னு கூட நமக்கு தெரியுது. தலைநகரமா இருக்கட்டும், கிராமப்புறமா இருக்கட்டும். இதற்கு முந்தைய வீடியோல கூட நான் பேசியிருக்கேன், நான் பிறந்து வசிச்ச கிராமத்துல எந்த அளவுக்கு குளோபல் வார்மிங் 41 டிகிரி 42 டிகிரி எல்லாம் வெப்பத்தை கொண்டு போயிருக்குன்னு. அதனால அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இதை கையில் எடுக்கணும். இது வெறும் ஒரு அரசு செய்வாங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள், நாம நம்முடைய சந்ததியினர் எல்லாம் நல்ல ஒரு சமுதாயத்துல வாழணும், வெப்பமில்லாத ஒரு சூழல்ல வாழணும், தண்ணி கிடைக்கணும், குடிக்கிற தண்ணி கிடைக்கணும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கணும், ஒரு பீச்சில் பொல்யூஷன் இல்லாத ஒரு பீச் இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாம பொதுமக்களாக சிவிக் ஆக்ஷன், நாம களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம சென்னையை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில மட்டும் நீங்க பாருங்க, பில்டப் சர்ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். பில்டிங், ரோடு, புதுசா நம்ம சிட்டிக்குள்ள என்ன போட்டிருக்கோம். ஒரு காலத்துல சென்னை பொறுத்தவரை ஒரு காலத்துல 36% தான் இந்த நகரத்துல பில்டப் ஏரியா இருந்துச்சு. இன்னைக்கு சென்னை பாத்தீங்கன்னா பில்டப் ஏரியா 67%. 67% சென்னை பரப்புல
எதர் பில்டிங் இருக்கு, ரோடு இருக்கு. 33% மட்டும்தான் ரோடு பில்டிங் இல்லாம இருக்கு. அப்ப அவ்வளவு கான்கிரீட், அர்பன் கான்கிரீட்டை ஒரு தலைநகரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே போல இந்த பகுதியை சுத்தி பாத்தீங்கன்னா வெஜிடேஷன், இந்த பச்சையா இருக்கக்கூடிய வெஜிடேஷன் நம்ம என்ன சொல்றோம், 25% இருந்த வெஜிடேஷன் சென்னையை சுத்தி, சென்னையில இன்னைக்கு அது 10% குறைஞ்சிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 2015 இருந்து 25 வரை. கண் முன்னாடி அர்பன் கான்கிரீட்ஸ் உயர்ந்துகிட்டு இருக்கு, கண் முன்னாடி வெஜிடேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குறிப்பா தலைநகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தலைநகரம் ஒரு ஹார்ட் ஆஃப் அ ஸ்டேட். இன்னைக்கு இங்கேயே மக்கள் வசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. எல்லா வீட்லயும் ஏசி போடணும், மல்டிபிள் ஏசி போடணும். ஏசினால குளோபல் வார்மிங். இது பாருங்க எவ்வளவு பெரிய சைக்கிளா திரும்ப திரும்ப சுத்துதுன்னு பாருங்க. ஜூன் 19, 2019 நம்ம மறக்கவே மாட்டோம். அந்த வருஷத்தை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மாநில அரசு டே 0ன்னு சொல்லிட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 4 பெரிய ஏரியில தண்ணி இல்ல, குடிப்பதற்கு தண்ணி இல்ல, டே 0ன்னு அந்த ஒரு நாள் இருந்துச்சு. பூண்டி ஏரியா இருக்கட்டும், சோழவரம் ஏரியா இருக்கட்டும், ரெட் ஹில்ஸா இருக்கட்டும், ஏன் நம்ம செம்பரம்பாக்கமா இருக்கட்டும், அந்த மான்சூன் ஃபெயில் ஆகி தண்ணியே இல்லாத ஒரு நிலைமை அன்னைக்கு வந்துச்சு. இன்னும் இந்த ஆண்டும் கூட கிட்டத்தட்ட அதே விளைவுல தான் நாம் இருக்கோம். சூப்பர் எல்னினோ போயிட்டு இருக்கு, இந்தியன் ஓஷன் டயப்போல், இதெல்லாம் சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதுவும் கூட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து வாட்டர் பாடி பாருங்க. நம்ம ஒரு கிராமத்தையும் கூட, கிராமத்துக்கு ஆதாரமாக இருப்பது என்னன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் தான். இன்னைக்கு எத்தனை கிராமத்துல ஏரி குளங்கள் பத்திரமா இருக்கு, எத்தனை கிராமத்துல நாம அதை பயன்படுத்துறோம் நீங்க பாருங்க. கடைசியா நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி 2023 மத்திய அரசு ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. தமிழ்நாட்டுல மொத்தமா எத்தனை வாட்டர் பாடி இருக்கு, ஏரி குளங்கள் எவ்வளவு இருக்குன்னு சென்சஸ் எடுத்தாங்க. அவங்க சென்சஸ் படி தமிழ்நாட்டுல 1,06,957 1,06,957 சென்சஸ் வாட்டர் பாடி இருக்குன்னு பார்த்தாங்க. அதுல பிரச்சனை என்னன்னாங்க 49% வாட்டர் பாடி, கிட்டத்தட்ட 50,197 வாட்டர் பாடியில தண்ணி இல்ல, அது காணாம போச்சு, அது எங்க இருக்குன்னே தெரியல, மக்கள் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அந்த சென்சஸ் படி 8,366 வாட்டர் பாடியில, அது ஏரி குளமா இருக்கலாம், நம்ம வாட்டர் பாடின்னு சொல்றோம், அது என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு, மக்கள் வீடு கட்டி இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் வருங்காலத்துல வாழ முடியும், நம்முடைய சந்ததிகள் வாழ முடியும்? அதனாலதான் வீதி லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நோக்கம் இருக்கு. ஒண்ணு, அவேர்னஸ் ஏற்படுத்தணும் மக்களுக்கு, இந்த பிரச்சனை இருக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு தனி மனிதனா நீங்க சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. 2வது, நாம் செய்யக்கூடியது மிக முக்கியமானது, நாம வாலண்டியர்ஸ் உள்ள இறங்கி ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முயற்சிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்தியாலேயே நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக எடுக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பாருங்க. அதாவது இருக்கக்கூடிய தண்ணி அவைலபிள் வாட்டர் நம்ம சொல்றோம், டோட்டல் கிரவுண்ட் ஆனுவல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகுது, எக்ஸ்ட்ராக்டபிள் கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு நம்ம எடுத்து குடிக்க முடியும். இன்னைக்கு இந்தியா முழுசும் பாத்தீங்கன்னா நம்முடைய தென் இந்தியாவில், தென் மாநிலங்கள்ல அதிகப்படியா இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழகம் தான். இருக்கக்கூடிய தண்ணியில சராசரியா 100% தண்ணி இருக்குன்னா, உறிஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்குன்னா எக்ஸ்ட்ராக்டபிள் கிரவுண்ட் வாட்டர்ங்கிறாங்க. அதுல 73.5% தண்ணி நாம் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 51% தண்ணி உறிஞ்சுறாங்க, கர்நாடகா 66% உறிஞ்சுறாங்க, குஜராத் 56% தண்ணி உறிஞ்சுறாங்க. ஏன்? நமக்கு தண்ணி இல்ல, ஏரி குளங்கள் இல்ல, எதுவுமே நமக்கு இல்லாத காரணத்தினால போர் போட வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதிகப்படியான நிலத்தடி நீரை உறிஞ்ச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால அருமை சொந்தங்களே, நீங்க பாருங்க எப்படிப்பட்ட சைக்கிளிக்கல் எஃபெக்ட் பாருங்க. ஏரி குளத்தை சுத்தம் பண்ணல, அதுல நம்ம நீர் ஆதாரங்கள்ல நீரை தேக்கல அப்படின்னா நமக்கு தேவைங்கும் பொழுது போர் போட்டு தண்ணி உறிஞ்ச வேண்டிய நிலைமை. இன்னைக்கு தமிழகம் 73% அவைலபிள் எக்ஸ்ட்ராக்டபிள் கிரவுண்ட் வாட்டர் நம்ம உறிஞ்சிரும். இந்தியாலேயே அதிகப்படியாருன்னா பஞ்சாப், அவங்க 156% உறிஞ்சுறாங்க. அதாவது ரீசார்ஜ் ஆகிறத தாண்டி ஹிஸ்டாரிக்கல் வாட்டரை சேர்ந்து உறிஞ்சுறாங்க. ஆந்திர பிரதேஷ் 31%, பீகார் 46%, மத்திய பிரதேஷ் 59%, உத்தரப்பிரதேஷ் 70%. இதையும் நீங்க கருத்துல வச்சுக்கணும். நம்முடைய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அரசு முயற்சி எடுக்கிறாங்களோ இல்லையோ, நாம் நம்முடைய கடமையை செய்யணும். நித்தி ஆயோக் இன்னொரு அதிர்ச்சி பூர்வமான ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 2050 தமிழ்நாடு முழுவதுமே தண்ணீர், வாட்டர் ஸ்ட்ரெஸ், ஒரு மனிதனுக்கு குடிப்பதற்கு எவ்வளவு தண்ணி வேணும் அந்த அளவுக்கு தண்ணி வரலினா கிடைக்கலினா அது வாட்டர் ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2050 2 மாவட்டத்துல மட்டும்தான் தமிழகத்துல வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்காது. கோயம்புத்தூர் ஒரு மாவட்டம், கன்னியாகுமரி ஒரு மாவட்டம். கோயம்புத்தூர் கன்னியாகுமரியை தவிர எல்லா மாவட்டத்திலையும் அவங்க எப்படி கொடுறாங்க, அப்சல்யூட் ஸ்கார்சிட்டிங்கிறாங்க. குடிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் தண்ணி தமிழ்நாட்டில் இந்த 2 மாவட்டத்தை தவிர
2050 எல்லா மாவட்டத்திலும் கூட தண்ணீர் பிரச்சனை வரும் என்பது நித்தி ஆயோக். நாம வீத லீடர்ஸினுடைய நோக்கங்க நேற்ற பிரச்சனையும் இன்னைக்கு பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்றது நோக்கம் இல்லை, அதையும் சால்வ் பண்றோம். வரக்கூடிய பிரச்சனையை நம்ம கை வைக்கிறோம். இன்னும் 30 ஆண்டுகள் கழிச்சு என்ன வரும், நம்முடைய சிந்தனை அப்படி இருக்கு. அப்ப நாம ஒன்னு கிரீன் கவர்ஸ், நிறைய மரங்கள் வைப்பது ஒரு பக்கம், ஏன்னா வெப்பத்தை குறைக்கிறோம். வாட்டர் பாடியை சுத்தம் பண்றது ஒண்ணு, ஏன்னா அப்பதான் நீங்க தண்ணியை ரீசார்ஜ் பண்ணி உள்ள இறக்க முடியும். அடுத்தது காணாம போன ஆறிலிருந்து எத்தனையோ மீட்டெடுக்கணும். இந்த சர்வேலயே பாருங்க 8000க்கு மேற்பட்ட வாட்டர் பாடி காணாம போயிருக்கு, என்கரேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம், அதையும் மீட்டெடுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளுடைய நிலைமை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 100% நதிகள், எல்லா நதிகளுமே நீங்க வைகையில் ஆரம்பித்து தாமிரபரணி வரைக்கும் அமராவதி வரைக்கும் எல்லா நதியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தென்பரணி வரை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லா நதிகளுமே டோட்டல் குளோரிஃபார்ம் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணாம இருக்கு. அதாவது டோட்டல் குளோரிஃபார்ம் ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு நதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை கிருமிகள் இருக்குன்னு பாக்குறாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் NPN அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அது 100 ml தண்ணி எடுத்தீங்கன்னா 1 MPN விட குறைவா இருக்கு. அது என்ன காரணம்னா, ஏகப்பட்ட ஃபீக்கல் மேட்டர் உள்ள இருக்கு. மலக்கழிவுகள் போய் தண்ணீர்ல கலக்குது, அது திரும்ப நாம குடிக்கிறோம், எல்லா விதமான அசுத்தமும் இந்த தண்ணிக்குள்ள இருக்கு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100% நதிகள் சுத்தமான நதிகள்னு ஒன்று கூட நம்ம சொல்ல முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ட்ரீ கவர், டிப்ளீட்டிங் ட்ரீ கவர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் 2 மில்லியன் ஹெக்டேர் நேச்சுரல் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் 15% டோட்டல் லேண்ட் ஏரியா. ஜெனரலாக நம்ம சொல்றது ஒரு மாநிலமோ ஒரு நாடோ 33% லேண்ட் ஏரியா வேணும்னு நம்ம சொல்லுவோம். 33% 1/3 கிரீன் கவர் இருக்கணும். அதுவும் ஒரு பிரச்சனை, நம்ம மரம் வைக்கணும். அக்ரிகல்ச்சர் அடுத்த பிரச்சனை. இந்த எல்லா நாளையும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில் சால்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அது சோடிக்கா இருக்கட்டும், சலைனா இருக்கட்டும். இன்னைக்கு விவசாய நிலமெல்லாம் மலட்டுத்தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கு. அங்கே விவசாயம் செய்ய முடியல. ஏன், நீங்க தஞ்சாவூர் நெல் களஞ்சியத்துக்கு போய் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி ஆகக்கூடிய நெல் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏக்கர்ல எவ்வளவு டன் நெல் எடுத்தோம், இன்னைக்கு எவ்வளவு எடுக்கிறோம்னு பாருங்க. ஏன்னா மிக வேகமாக ஒரு பொன் விளையும் பூமியாக இருக்கக்கூடிய தஞ்சை பகுதி, டெல்டா பகுதியிலேயே மிக வேகமாக அந்த மண்ணுல நச்சுத்தன்மை வந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம சரி பண்ணணும். மெரைன் பொல்யூஷன், இன்னைக்கு மெரைன் பொல்யூஷன் ஒரு சிங்கிள் பிக்கஸ்ட் பொல்யூஷன். 1076 கிலோமீட்டர் நம்ம கோஸ்ட் லைன் இருக்கு. 1076 கிலோமீட்டரும் இன்னைக்கு நம்ம பல இடத்துல தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு பீச்சில் தண்ணிக்குள்ள கலக்குது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம டூரிசம் அட்ராக்ட் பண்ண முடியும்? நம்முடைய பீச்சை நம்ம கிளீனா வைக்கல, மக்கள் வர முடியும், பார்க்க முடியும் பொழுது இங்கேயே பாருங்க எத்தனை குப்பைகள் ஒதுங்கி இருக்கு, பாருங்க. எல்லாம் பாருங்க, எல்லாம் இது எல்லாம் பாருங்க எத்தனை விதமான குப்பைகள் இங்க ஒதுங்கி இருக்கு. எல்லாம் ஃபோம்ஸ் எல்லாம் ஒதுங்கி இருக்கு, சின்ன சின்ன மணிகள். நீங்க வெறுங்கால நடக்கிறக்கே பல இடத்துல பயமா இருக்கு. பேனா குப்பைகள்ல இருந்து, செருப்புல இருந்து ஆரம்பித்து, ஏன்னா எங்கேயோ போடுற குப்பை எங்கேயோ கரை ஒதுங்குது. எதையும் சரி செய்ய வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மாதம் வீதி லீடர்ஸ் சுற்றுச்சூழல் மாதம். இந்த அவசியம், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காக சுற்றுச்சூழல் மாதமா நம்ம அதை கையில் எடுக்கிறோம். வீதி லீடர்ஸ்னுடைய நோக்கம் தமிழகத்துல இன்னும் சில மாதங்கள்ல 50 லட்சம் மரங்கள் நம்ம நடணும். 50 லட்சம் 5 மில்லியன் மரங்கள் நம்ம நடணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். ஆரம்ப கட்டமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல 20 லட்சம் மரங்கள் நம்ம நடணும். காரணம் 20 லட்சம் வாலண்டியர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மரத்தை நம்ம நடுறோம், அதை பாதுகாக்கிறோம், அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம். அந்த மரம் நட்டதோடு நம்ம நடந்து போகாம அந்த மரத்தோடு நின்று மரத்தை வளர்த்துகின்றோம். இதற்கு முன்பு பிரதமர் சொன்னாங்க, அம்மாவுடைய பேரில் மரம் வைங்க அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் அதை எடுத்துட்டு போனாங்க. நாம இந்த ஆகஸ்ட் மாசத்துல நமக்கு தமிழகத்துல அதிகமா மரம் வைக்க வேண்டும் என்கின்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தியது டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சின்ன கலைவாணர் அண்ணன் விவேக் அவர்கள் இன்னைக்கு நம்மளோடு இல்ல. கலாம் ஐயாவுடைய வேண்டுகோளை ஏற்று தனி மனிதனாக பல இடத்துல மரம் வைக்கக்கூடிய முழு வேலையை செஞ்சாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய பேரணியில நாம விவேக் ஐயாவை பெருமைப்படுத்த இருக்கின்றோம். ஏன்னா அவருடைய நினைவாக, ஞாபகார்த்தமாக தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய வாலண்டியர்ஸ் இந்த மாதம் 20 லட்சம் வாலண்டியர்ஸ், 20 லட்சம் மரங்கள், ஆளுக்கு ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வைக்கணும். சில பேர் மாஸ் பிளான்டேஷன் பண்ணுவீங்க, பெரிய பெரிய இடத்துல எடுத்து மாஸ் பிளான்டேஷன் பண்ணுவீங்க. அதுவும் தாண்டிச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். 30 லட்சம் வந்தாலும் சந்தோஷம், 40 லட்சம் வந்தாலும் சந்தோஷம். நம்ம அடுத்த சில மாதங்கள்ல 50 லட்சம் வர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இந்த மரத்துக்கு கூட நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு மரத்தை வாங்கி வைக்காதீங்க.
யாரோ சொல்றாங்க அப்படிங்கறக்காக நம்ம வைக்க வேண்டாம். நம்மை பொறுத்தவரை நேட்டிவ் ட்ரீஸ், தாங்கக்கூடிய மரங்கள், வெப்பத்தை தாங்கக்கூடிய மரங்கள், பனை மரத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேளா மரத்திலிருந்து கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீ, எத்தனையோ மரங்கள் கிராமத்துல இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தேடி தேடி நீங்க மரத்தை வைக்கணும். எந்த பகுதியா இருந்தாலும் உங்க ஏரியாவை தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உங்களுக்கு நீங்க தொலைபேசி மூலமா டோல் ஃப்ரீக்கு நீங்க அழைச்சிங்கன்னா உங்களுக்கு மரம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்துறாங்க. இது 2022-23 கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது. இதற்கு 1800-5997634 1800-5997634 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், செக் பண்ணோம், இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, எந்த ஏரியாவில் மரம் வைக்கணும், எப்படி வைக்கணும், எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டு நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரத்தை உங்க வீட்டுக்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு மாவட்டத்தையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த மாவட்டத்திற்கு எந்த மரம் உகந்தது. அதனால் நம்முடைய நோக்கம் அரசோடவும் இணைந்து நம்ம வேலை செய்யும். நம் தனி மனிதர்கள் கிடையாது. அரசுகிட்ட ஒரு திட்டம் இருக்கு, செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது நம்முடைய கடமை. இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. தமிழ்நாடு அரசையும் பயன்படுத்திக்கங்க, தனியாகவும் நீங்க மரம் வைங்க. மத்திய அரசு 2024 கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அதாவது நீங்க 1100 மரங்கள் ஒரு ஹெக்டர்ல வச்சீங்கன்னா, ஒரு ஹெக்டர்ல 1100 மரங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கிரெடிட் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதை நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். நீ கார்பன் ட்ரேடிங் மாதிரி அந்த கிரீன் கிரெடிட். ஆனால் மத்திய அரசினுடைய திட்டம், அதையும் நீங்க பயன்படுத்திக்கங்க. கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அந்த திட்டத்தினுடைய பெயர். ஒரு ஹெக்டருக்கு 1100 மரம் வச்சீங்கன்னா ஒரு கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும், கிரீன் கிரெடிட். அதனால் அருமை சொந்தங்களே, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். நானும் ஒரு வாலண்டியராக இந்த மாதம் ஆகஸ்ட் 2 ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய இருக்கிறோம். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பீச் ஸ்ட்ரெச்சை நம்முடைய வீத லீடர்ஸுடைய வாலண்டியர்ஸ் அடுத்த சில மாதம் முழுவதும் நம்ம கிளீன் பண்ண போறோம். முழுவதும். அதுல நான் இன்னைக்கு அந்த முழு நாள் கன்னியாகுமரி டு தூத்துக்குடி ஸ்ட்ரெச்சில் 5 இடத்துல, ஊரி உட்பட 5 இடத்துல அன்னைக்கு வாலண்டியர்ஸோட நாமளும் அதை கிளீன் பண்ண போறோம். ஒரு இடத்துல ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஃபிஷிங் நெட்ஸ் ஒரு இடத்துல பொல்யூஷன் இருக்கு, அதை நம்ம எடுக்கிறோம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தசரா அந்த பகுதியில் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அந்த தசரா மணிகள் அதெல்லாம் கரை ஒதுங்கி இருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்றோம். ஸோ ஆகஸ்ட் 2 அங்க, ஆகஸ்ட் 3 வைகை நதி மதுரையில, கள்ளழகர் இறங்கக்கூடிய வைகை நதியில, நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடிய வைகை நதியில அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸோட வைகை நதியை நம்ம கிளீன் பண்றோம். ஒரு ஸ்ட்ரெச்சை கூட 78 சுதந்திர போராட்ட வீரர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நினைவு 78 மரங்கள் நட்டு 78 வாலண்டியர்ஸ் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க. அவங்க தான் அந்த மரத்தை வளர்த்தி கொண்டு வரணும். அதையும் நாம மதுரையில செய்ய இருக்கிறோம். அருமை சொந்தங்களே, ஆகஸ்ட் 16 சென்னையில ஒரு பெரும் பேரணி நடக்க இருக்கு. மக்களுக்கு இது விழிப்புணர்வு பேரணிக்காக நாம் இதை செய்யறோம். ஆகஸ்ட் 16 சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பேரில் அந்த பேரணி நடக்கும், அதுவும் நடக்க இருக்கு. அதே போல சிவகங்கையில நம்முடைய வாலண்டியர்ஸ் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக காணாம போன ஒரு நதி தென்னார், காரைக்குடியில தென்னாறு நதியை அரசுகிட்ட பெட்டிஷன் பண்ணி அதை பர்மிஷன் வாங்கி தனியார் அமைப்புகளோடு நிறைய அமைப்புகளோடு இணைந்து அந்த தென்னாரை மீட்டெடுப்பதற்கான முயற்சி, கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அந்த தென்னாறு, அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய வாலண்டியர்ஸ் இறங்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம். நம்முடைய தென் தமிழகத்துல தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதியில் வாலண்டியர்ஸ் எல்லாம் இறங்கி இதுக்கு ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் பண்ணி நம்முடைய ஃபிஷர்மேன் நண்பர்களோடு கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபிஷர்மேன் நண்பர்கள் நேரடியாக தமிழகத்தில் மீன் பிடிக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்திச்சு அவங்ககிட்ட பேசி எப்படி இதை டிசைன் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அங்கே பீச் பாடு வைக்கிறாங்க. கிளீன் பண்ணிட்டு நம்ம போகிறது மட்டும் இல்லை, பீச் பாடு இருக்கும், உள்ள கிளீன் பண்ணக்கூடிய சாமான் இருக்கும், அதை நம்ம வாலண்டியர்கிட்ட கீ லாக் இருக்கும், அதெடுத்து அவங்க தொடர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கலாம். அதை இன்னைக்கு துவங்கி வைக்கிறோம். நதிகளை சுத்தம் பண்ணணும், பீச்சை கிளீன் பண்ணணும், மரம் வைக்கணும். ஸோ தயவு செய்து என்னடா அண்ணன் பேசும்போதெல்லாம் வேலையா சொல்றாரே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அண்ணன் உங்கள்கிட்ட பேசுறது மிக முக்கியமான நோக்கம். நாம் ஒரு மிக வித்தியாசமான இயக்கம், மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கு. இது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, சென்ஸ் ஆஃப் பர்பஸை கொடுக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை கொடுக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கை கொடுக்குது. நாம் எல்லாம் எந்த பவரும் யாருக்கு கிடையாது. எல்லா வாலண்டியர் அப்படிங்கிற பேர்ல வீத லீடர்ஸ் குடும்பமாக நம்ம கீழே இறங்கி எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறோம், பேசுறோம், அவங்ககிட்ட போய் இதை எடுத்து சொல்றோம், ஒரு டீமை உருவாக்குறோம். அதுல ஒரு லீடர்ஷிப் நமக்கு வருது. ஒரு சோசியல் பிரச்சனையா 1 மாசம் எடுக்கிறோம். 6 பிரச்சனைகள் அடுத்த 6 மாசத்துக்கு எடுத்திருக்கோம். இந்த மாதம் மிக மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை,
நாம செய்யலினா யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் நாம் செய்வோம், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 31 நாட்களும் ஆகஸ்ட் மாசத்துல பயன்படுத்துவோம். மிக பொறுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாறுவோம், மாற்றுவோம்.